இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம டேஸ்டான சுவையான மீன் குழம்பு தான். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வாங்க. போட்டாச்சு. வெங்காயம் கலர் மாறினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் வெங்காயம் கலர் மாறினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் கலரில் ஆனதோட பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக பூண்டை கலக்கிட்டு பூண்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பசிக்கும். இப்போதான் தோசை ஊற்றினா பசிக்கும். தோசை எத்தனை ரூபா? மிளகாத்தூள் வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் சேர்த்துக்கலாம். மீன் ரொம்ப வேக விடக்கூடாது, ஏன்னா உடஞ்சிடும். 5 to 7 minutes வெந்தால் போதும். தள்ளாத. இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 hour ஊற வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிறியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குட்டி லெஜண்ட் சேனலை